டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அடுத்த ஆட்சி நாங்கள்தான் என கூறிக்கொண்டிருந்த இபிஎஸ் தற்போது நாங்கள்தான் அடுத்த எதிர்க்கட்சி என சொல்லும் அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். திமுக தான் எப்பொழுதும் ஆளும் கட்சி எனவும் இதில் இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் மற்றவர்களுக்கு போட்டி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதைத்தான் ஆணவத்தில் சொல்லவில்லை என்றும் மக்களின் ஆதரவை வைத்து சொல்கிறேன் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். உழைக்கும் மக்களை ஊழல்வாதிகளாக முத்திரை குத்த பாஜக முயற்சி செய்வதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எளியவன் உழைத்தாலும் கூலி கொடுக்காமல் வயிற்றில் அடி என்ற புது மொழியின் அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பள பாக்கி 4034 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்து கொடுங்கோல் ஆட்சியாகவே பாஜக ஆட்சி மாறிவிட்டதாகவும் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். வறுமை காரணமாக 100 நாள் திட்டத்தில் இணைந்த அனைவரையும் ஊழல்வாதிகளைப் போல பாஜக அரசு சித்தரிப்பதாகவும் கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்ற உறுதிமொழி பெற்றுவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க இபிஎஸ் தயாராக உள்ளாரா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாகவும் இதே உறுதியை ராகுல் காந்தியும் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதாரத்தில் உலகில் முதல் நாடாக இருந்த இந்தியா காலனி ஆட்சியில் மிகவும் பின்னோக்கி சென்றதாக ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவை உலக நாடுகள் கண்டுகொள்ளவில்லை என்றும், ஆனால் தற்போது புரட்சிகர மாற்றம் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தின் போது இந்தியா ஒரு வல்லரசாக ஒவ்வொருவரின் பங்களிப்பும் தேவை என்று ஆளுநர் ரவி கேட்டுக்கொண்டார். விஜயின் சம்பளம் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் வருவாயை விஜய் ஈட்டுவதாகவும், ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் பேசியிருக்கிறார். இது குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டினால் 300 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்றும், ஆனால் விஜய் 80 கோடி மட்டுமே வரி செலுத்தி இருப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்க மீதி உள்ள 220 கோடி ரூபாயை வசூலிக்க விஜய் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்படுமா என்றும் அப்பாவு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவில் திருவிழாக்களில் சாதிகளுக்கு நாள் ஒதுக்குவதை தவிர்க்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதுப்பட்டி கிராமத்தில் கோவில் தேர் திருவிழா நடத்த ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கு அனுமதி வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பதிலளித்திருந்த அறநிலையத்துறை, இனிவரும் காலங்களில் திருவிழாக்களின் அழைப்பிதழ் மற்றும் நோட்டீஸில் ஜாதி பெயர்களை தவிர்க்க சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்ட நீதிமன்றம் ஜாதியின் பெயரால் அனுமதி வழங்குவதை தவிர்த்து ஊர் பக்தர்கள், உபயதாரர்கள் அல்லது என்ற அடிப்படையில் அனுமதி வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் இதுபோன்ற பிரச்சனைகள் எழுவது துரதிர்ஷ்டவசமானது என்றும் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் செயல்திறன் குறித்து சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் 22% பேர் திருப்தியாக உள்ளது என பதிலளித்துள்ளனர். 33% பேர் ஓரளவுக்கு திருப்தி என தெரிவித்துள்ளனர். 23% பேர் இதில் முடிவு எடுக்க முடியவில்லை என கூறியுள்ளனர். அதேவேளையில் திருப்தி இல்லை என 22% பேர் பதிலளித்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் கடந்த 27ஆம் தேதியிலிருந்து வெப்பம் வாட்டி வதைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்றும் வெப்பம் கடுமையாக இருந்தது. மதுரை, சென்னை உள்ளிட்ட 10 இடங்களில் வெப்பம் 100 டிகிரியை தாண்டியது. அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருந்தது. சென்னையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியிருந்தது. தங்களது ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பெயரில் சிலர் மோசடியில் ஈடுபடுவதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். நிறுவனத்தின் சார்பில் எந்த காஸ்டிங் ஏஜென்ட்களையும் நியமிக்கவில்லை எனவும், தாங்கள் தயாரிக்கும் படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று அதிகரித்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையான நிலையில் இன்று 13 காசுகள் உயர்ந்திருக்கிறது. அதேபோல டீசலின் விலை 92 ரூபாய் 49 காசுகளுக்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 12 காசுகள் அதிகரித்து 92 ரூபாய் 61 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் டெல்லி சென்று முகாமிட்டுள்ள நிலையில் அவரது பயணம் குறித்து தொடர்ந்து தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளது. அதிமுகவை கூட்டணிக்குள் பாஜக இழுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இபிஎஸ்ஸின் செல்வாக்கையும் குறைக்க நினைப்பதாக கூறப்படுகிறது. இபிஎஸ்ஸின் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மற்றொரு செல்வாக்கு மிக்க தலைவர் செங்கோட்டையன் இபிஎஸ்ஸுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி உள்ளதை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை செங்கோட்டையனும் பயன்படுத்திக் கொண்டு தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் என நினைத்து செயல்படுகிறார் என தெரிகிறது. இதன் அடிப்படையிலேயே செங்கோட்டையன் டெல்லி சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நேற்று 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவான இடங்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. மதுரையில் 104 டிகிரி பதிவாகியுள்ளது. சென்னையில் 102.3 டிகிரியும், கோவையில் 100.4 டிகிரியும் பதிவாகியுள்ளது. தருமபுரி, கரூர், பரமத்தியில் தலா 102.2 டிகிரியும், திருச்சியில் 102.2 டிகிரியும், வேலூரில் 103.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இன்றும் வெப்பம் அதிகமாக காணப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவான இடங்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. மதுரையில் 104 டிகிரி பதிவாகியுள்ளது. சென்னையில் 102.3 டிகிரியும், கோவையில் 100.4 டிகிரியும் பதிவாகியுள்ளது. தருமபுரி, கரூர், பரமத்தியில் தலா 102.2 டிகிரியும், திருச்சியில் 102.2 டிகிரியும், வேலூரில் 103.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இன்றும் வெப்பம் அதிகமாக காணப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.